ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏஎஸ்கே ஆட்டோமோட்டிவ் பற்றி பார்க்கலாம். ஏஎஸ்கே ஆட்டோமோட்டிவ் என்ன ஃபீல்டில் இருக்காங்கன்னு, அவங்க தான் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா வெரி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ். நெக்ஸ்ட்டு 1 இயரில் வந்து டபுள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது அதனோட ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ அதனோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 8,559 crore. கரண்ட் ப்ரைஸ் வந்து 434. ஹியர் ஹை ஆர் லோ. ஹை வந்து 509, லோ வந்து 284. இதனோட ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 34, வெரி காம்படிட்டிவ். அதர்ஸ் காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதனோட புக் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ் அதிகம் தான் இருந்தாலும் வந்து இதனோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்ஓசி ஆர்ஓஇ வெரி ஹெல்த்தி. ஆர்ஓசி ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா ஆர்ஓசி 27.6 அண்ட் ஆர்ஓஇ வந்து 26. ஃபேஸ் வேல்யூ வந்து 2. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 8.21. டெப்ட் டு equity ரேஷியோ 0.39. டெப்ட் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இதனோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இதனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் பார்க்கலாம். இதோட சார்ட் கம்பேரிசன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2023 லிஸ்ட் ஆகிருக்கு. டிசம்பர் 2023 லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி க்ரோத். இந்த சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே மட்டும்தான் ஒரு டிப் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெடி க்ரோத். ஃபுல் இயரில் ஸ்டெடி க்ரோத் ஆகிருக்கு. இங்கே வந்து டிசம்பரில் வந்து மார்க்கெட் கிராஷ் வந்தது. அதனால தான் ட்ராஸ்டிக்காக டிப் இருக்குது. அகைன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெடி க்ரோத். இப்போ வந்து பிரேக் அவுட்டில் நிற்குது. நெக்ஸ்ட்டு நல்ல க்ரோத் இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் வந்து 18.4% CAGR கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். பியர் கம்பேரிசன் பேஸ்ட் ஆன் த சப்ளையர் பொறுத்து அது வந்து பியர் கம்பேரிசன் எடுத்துக்குது. இதோட பியர் கம்பேரிசன் பார்த்திங்கன்னா 34. ஸ்டாக் பி ரேஷியோ வந்து 34. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2020 வந்து மார்ச் 2025 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்டெடி க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 81.55. இந்த குவார்ட்டர்லேருந்து பாருங்கள் கண்டினியூஸாக ஸ்டெடியான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிப்பும் கிடையாது, ரொம்ப ஹையும் கிடையாது, கரெக்டான ஒரு க்ரோத்தில் போகிறாங்க. இப்போ ரீசெண்ட் மார்ச் 2025 குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 104 crore ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 104 crore. நெட் ப்ராஃபிட் வந்து 58 crore கொடுத்துருக்காங்க. இங்கே எங்கேயும் வந்து டிப்பும் கிடையாது, ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் கிடையாது, ஸ்டெடி க்ரோத்தில் இருக்காங்க இந்த கம்பெனி. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா சேல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. மார்ச் 2029, 2020, 2021, 2022, 2023 இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகி போயின்னு இருக்குது. நல்லா ஒரு க்ரோத் இருக்குது கம்பெனியில். அதே மாதிரி கீழே வந்தோம்னா காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸில் 21% இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் CAGR ரீசெண்டாக லிஸ்ட் ஆனதுனால 1 இயரில் 36% கொடுத்துருக்கு. இந்த மார்க்கெட் கிராஷ்லேயும் 36% அது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸ்டாக்கு. அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்ட்ராங் கம்பெனி. அதனால தான் 36% இன்னும் மார்க்கெட் ஒரு கிராஷ் டிப்பில் கொடுத்ததுக்கப்புறமும் இந்த க்ரோத் இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்தும் 3 இயர்ஸில் 44% இருக்குது. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா வெரி குட் பேலன்ஸ் ஷீட். they have reserved of 1000 crore ரிசர்வ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா FIS அண்ட் கம்மிங் டு FIS பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான FISலாம் இதில் ஹோல்ட் பண்ணுறாங்க. யாரை பார்த்திங்கன்னா கோல்ட்மேன் ஷாக் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2023 ஹோல்ட் பண்ணுறாங்க. இயர் ஆன் இயர் ஸ்டெடி க்ரோத் இருக்கனால அவங்க பாருங்கள் 1.49, 1.16, 1.73. செப்டம்பர் 2024 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1.82. அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1.89. இப்போயும் 1.18% ஹோல்ட் பண்ணுறாங்க. 2024 அடிஷ்னலாக அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட்டும் வெரி குட் ஃபாரின் இன்வெஸ்டிங் ஃபர்ம். இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எல்லாமே FIS பார்த்திங்கன்னா வெரி குட் இன்வெஸ்டிங் ஃபர்ம்.
ஸோ வந்து ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹோல்டிங் வெரி மினிமல், ஒன்லி 6% தான் பப்ளிக் ஹோல்டிங். ரெஸ்ட் ஆஃப் வந்து எஃப்ஐஎஸ், டிஏஎஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸே ஹோல்ட் பண்ணுறாங்க. டிஏஎஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறாங்க. டிஏஎஸ் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்டாக் ஹோல்டிங் கேட்டகரி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 1.32லேருந்து இப்போ பாருங்கள் 1.85, ஆல்மோஸ்ட் 70-80% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க 1 இயரில். அப்போ இந்த கம்பெனியோட க்ரோத் ஃப்யூச்சர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம பார்த்ததெல்லாம் தெரியுது. இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த டார்கெட் வச்சு தான் டிஏஎஸும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எஃப்ஐஎஸும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்தோம். இந்த கம்பெனியோட என்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்கன்னு அதை பார்ப்போம். இப்போ கம்பெனியோட ப்ராடக்ட் போனீங்கன்னா இவங்க வந்து ஏஎஸ்கே ஆட்டோமோட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்ஸில் இருக்காங்க, சேஃப்டி கண்ட்ரோல் கேபிள்ஸ் அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து வெரி குட் ப்ராடக்ட்ஸ். இவங்களோட கிளைண்டல் பார்த்திங்கன்னா வெரி குட். இங்கே கீழே வந்தால் கிளைண்ட் இருக்கும். இவங்களோட கிளைண்ட் பாருங்கள், 2 வீலர்ஸில் எல்லாருக்குமே சப்ளை பண்ணுறாங்க. ஹோண்டா, சுசுகி, டிவிஎஸ், யமஹா, நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிக்குமே சப்ளை பண்ணுறாங்க பாருங்கள் 2 வீலர்ஸு. ஒன்லி ஹீரோ மோட்டார் கார்ப் மட்டும்தான் இல்லை. ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து அவங்களோட ஒருத்தர் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லா 2 வீலர்ஸ்க்குமே சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவங்க மேஜரான ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் வந்து சப்ளை பண்ணுறாங்க எல்லா 2 வீலர்ஸ்க்குமே. இவி நெக்ஸ்ட்டு அப்கிரேடிங் இவிலையும் இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவிலையும் பாருங்கள் எல்லாருக்குமே சப்ளை பண்ணுறாங்க. டிவிஎஸ், ஏத்தர் மோட்டார், ஆம்பியர், கிரீவ்ஸ், ரெவோல்ட், அதுக்கப்புறம் பஜாஜ். மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கஸ்டமர் இருக்காங்க இவங்களோட லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் 4 வீலர்ஸ் பார்த்திங்கன்னா டென்சோ, மேக்னெட்டா மாரலி, யூஎஃப்ஐ, அவங்க இம்பார்ட்டன்ட் கஸ்டமர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் எதுக்கெலாம் பண்ணுறாங்க பாருங்கள், போலாரைசிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட்டு 1 இயரில் வந்து டபுள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்பும் 8559. ஸோ இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து இன்கார்பரேட்டட் 1988. ஓகே, இந்த அனாலிசிஸ் இதோட முடிச்சுக்கலாம். இந்த சேனலோட ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோஸ் இதுதான். நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் எதை பற்றி போடலாம், ஷேர் மார்க்கெட் பற்றி ரிலேட்டடாக என்ன கிளாரிஃபிகேஷன்னாலையும் அனலைஸ் பண்ணி போடுறோம். நீங்கள் டவுட்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.